வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தருண்குமார் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. மக்களே, எனக்கு ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா? இது எந்த அளவுக்கு பிரச்சனைனா, நம்ம ஃபிட்னஸ் சேனல்ல வாரம் வெறும் 8% பொண்ணுங்க தான் பார்க்கறாங்க. உனக்கு அமையுது, எனக்கு சமையல்காரனா இருந்து பார்த்துட்டேன், அம்மாவோட வீடியோ போட்டு பார்த்துட்டேன், ஏன் ஒரு நாள் தளபதியா கூட இருந்து பார்த்துட்டேன். தற்குறி அப்ப கூட இந்த பிரச்சனை சரியா? எப்படி அவன் ஸோ அடுத்து ரசிகனின் ரசிகனா மறுபிறவி எடுக்கலான்னு முடிவெடுத்துட்டேன். ஆயிரக்கணக்கில் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லையும் பியூட்டி பார்லர்லையும் செலவு பண்ணும் பெண்களுக்கு ஹெல்த்தியா ஃபிட்டா மாறினாலே கம்மி செலவுல இதை முடிச்சிடலாம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட சில பெண் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்டர்நெட் ஃபுல்லா வடை சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வடையை தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ பின்னாடி உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு அனுபவி. Let's watch first video. நிறைய லேடிஸ்க்கு வந்து இந்த அண்டர் ஓ, இவங்க ரேஷ்மா இவ்வளோ ஒல்லியா இருக்காங்க. பழைய வீடியோவா? என்ன லிஃப்ட் இட். சோ யூ டு இவங்களே இப்போ வெயிட் போட்டாங்க. வெயிட் வீட்ல இல்லனா ரெண்டு வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருந்தா you can do normal lifting. That is also very helpful for losing. இவங்கலாம் ஜிம்முக்கு போய் தானே உடம்ப குறைச்சாங்க. இதை போட்டா அவன் ஃபேட் குறையும்னா ஜிம்முக்கு போற நாங்கெல்லாம் என்ன மேட்டர்னு நான் அப்புறம் சொல்றேன். இந்த மாதிரி என்கிட்ட நிறைய வீடியோ இருக்கு மக்களே, பட் நான் மட்டும் இதை பார்த்தா நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து கம்பெனி ஃபிட்னஸ் ட்ரெயினர் அழகரி. ஃபிட்னஸ் ட்ரைனர். Meanwhile, யார் இது? ஓ, கேமராமேனா? பைத்தியக்காரடா நீ. ஏன்டா பாடி லாங்குவேஜ் ஃபைட் மாஸ்டர் மாதிரியே பண்ணிட்டு இருக்க? வந்துட்டாண்டா. இப்ப எதுக்கு தல என்ன கூப்பிட்டீங்க? பெண்கள் என்ன ட்ரிகர் பண்ணிட்டாங்க. என்ன ப்ரோ, என்ன ட்ரிகர் பண்ணீங்க? நீ நினைக்கிற மாதிரி இல்ல. பெண்கள் ஒரு சில வீடியோ போட்டிருக்காங்க ஃபிட்னஸை பத்தி. அதை பார்த்து இப்ப நம்ம மக்களுக்கு உண்மை என்னன்னு சொல்லுவோம். சொல்லிடலாம். செகண்ட் வீடியோ. வணக்கம். ஓஹோ, சீரியல் நடிக்கிறவங்க தானே? விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம உடம்பு இழைக்கும் போது முகத்துல இருக்கிற எக்ஸ்ட்ரா சதைகளும் சேர்ந்தே இழைக்கணும். அப்பதான் உடம்புக்கு ஏத்த ஒரு முகமா இருக்கும். அப்படி இல்லைன்னா சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா உடம்பு நல்லா இழைச்சிருக்கும், ஆனா முகம் மட்டும் குண்டு குண்டுன்னு நல்ல குஷ்பு மேடம் மாதிரி. இந்த மாதிரி ஒரு 3 தடவை பண்ண ஆரம்பிங்க. இப்படி நம்ம மேல அனந்து பார்த்து நம்ம நாக்கு வெளியில வரணும். அந்த மாதிரி ஓ, ஃபேஸ் எக்சர்சைஸ் மாதிரியா? எதுக்கு? நீ கூட அடுத்து நான் ஃபேஸ் ஃபேட்டை குறைக்கும் ஒர்க்கவுட். அடுத்தது சிம்ஹாசன். சிங்கம் மாதிரி 2 காலை முட்டி போட்டு உட்கார்ந்து 2 கைகளை ஊனி நேரா பார்த்து நாக்க தொங்க விடுறாங்க. இது எவ்வளவு வியூஸ் பார்க்கலாமா? 24 லட்சம் பேர் பாத்துருக்காங்கடா. ஒரு வீடியோ 24 லட்சம் பேர் பார்க்கலாம். இந்த வீடியோ 24 லட்சம் பாத்துருக்கீங்களா? ஏன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஸ்பாட் ரிடக்ஷன் பண்றது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு வடை. இதுக்கு ஏன் வடை இது சொல்லு, நீயே சொல்லு. இப்ப நிறைய பெண்களோட வீடியோஸ் நான் பார்த்துக்கிறேன். எல்லாருமே இந்த ஒர்க் அவுட் போடுங்க, ஆர்ம் ஃபேட் குறைஞ்சிடும், இந்த ஒர்க் அவுட் போடுங்க, டை ஃபேட் குறைஞ்சிடும் அப்படின்னு வடையா சுத்தலிட்டு இருக்கேன். பட் உண்மை என்னன்னா நம்ம பாடிக்கு தேவைப்படுற கேலரிஸ்க்கு மேல அதிகமா சாப்பிடும் போது அந்த கேலரிஸ் ட்ரைகிளிசரைட்ஸ் அது கன்வெர்ட் ஆகும். அந்த ட்ரைகிளிசரைட்ஸ் அடிபோசைட்டஸ் அப்படின்ற செல்லுல போய் ஸ்டோர் ஆகும். அந்த அடிபோசைட்டஸ் செல்ஸ் நம்ம பிளட் ஸ்ட்ரீம்குள்ள போய் அடிபோஸ் டிஷ்யூஸா ஸ்டோர் ஆகும். அண்ட் அந்த அடிபோஸ் டிஷ்யூஸ் தான் நம்ம பாடி ஃபேட் ஸ்டோர் ஆகும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த மசில்ஸால ஸ்பெசிஃபிக்கா இந்த அடிபோஸ் டிஷ்யூஸ்ல இருந்து மட்டும் ஃபேட் உருவ முடியாது. which means ஸ்பெசிஃபிக்கா நம்மளால ஆர்ம்ஸ்லயோ நாக்கு வச்சு ஒர்க் அவுட் பண்றது இதெல்லாம் பண்ணா அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா ஃபேட் குறையாது. இப்போ நம்ம ஆர்ம்ஸ்ல ஃபேட் குறையணும்னா நம்ம ஓவரால் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் தான் ரெடியூஸ் பண்ணணும். எங்க ஃபர்ஸ்ட் குறையுது எங்க லாஸ்ட் குறையுது அப்படின்றது நம்மளோட பாடி ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜெனடிக்ஸ் பொறுத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2 பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 2 பேருமே 5 கிலோ குறைக்கிறாங்க. அதுல முதல் பெண்ணுக்கு ஃபேஸ்லயும் ஆர்ம்ஸ்லயும் லெக்ஸ்லயும் குறையலாம். 2வது பெண்ணுக்கு அவங்களோட தொப்பை ஏரியாலயும் பேக்ல ரூட்ஸ்ல குறையலாம். அவங்க ஜெனடிக் கண்ட்ரோல்ல இருக்கு. 10% கண்ட்ரோல்
கண்ட்ரோல்ல இல்ல. இந்த ஸ்பெசிபிக் ஒர்க் அவுட் பண்ணா இந்த ஃபேஸ் ஃபேட் போயிடும், ஆர்ம்ஸ் போயிடும், தைஸ் போயிடும் அப்படின்றது ஒரு பெரிய உலகமாக வளரும். இப்போ இந்த அக்கா அட்வைஸை ஃபாலோ பண்ணா என்ன நடக்கும்? வீங்கி வருமோ வாய். ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்னேக் டயட் ஃபாலோ பண்றாங்க. ஸ்னேக் டயட்டா? ஸ்னேக் டயட் புதுசா இருக்கு. ஷெல் டயட் அதான் சொல்றேன். பாம்பு மாதிரி சாப்பிடுறது. ஓ பாம்பு மாதிரி எப்படி முழுங்குறதா? சாப்பிட்டு சந்தோஷமா இரு. ஒரு ஸ்னேக்குக்கு அது போதும். பாம்பு வந்து எப்போ வந்து பசிக்குதோ அப்பதான் சாப்பிடும் அப்படிங்கிற கான்செப்ட். பாம்பு கோக்கு எனக்கு இப்ப கூட பசிக்குது. எப்ப பார்த்தாலும் சோறு. அந்த கான்செப்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 days வந்து வெறும் தண்ணி மட்டும் குடிக்கிறாங்க. ஐயோ. லூப் வார்ம் வாட்டரா குடிச்சிட்டே இருக்காங்க. அடுத்து 3rd டேல இருந்து ஒன்லி ஃப்ரூட் ஜூஸஸ் ஃபார் 2 days. எப்பெல்லாம் வந்து பசிக்குதோ ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் சுகர்லாம் இல்லாம பால்லாம் ஊத்தாம ஒரு 2 days வந்து எடுக்கிறாங்க. இங்க என்ன எனக்கு வருத்தமா இருக்குதுன்னா இவங்க ஒரு டாக்டர். இப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணா செத்து போயிருவீங்க பெண்களே. பார்த்துருந்துட்டு கமெண்ட்ஸ் படிப்போமா? நாங்கெல்லாம் எப்பயுமே டைனோசர் டயட் தான்ப்பா. இப்படி எல்லாம் இருந்தா நான் ஃபர்ஸ்ட் டேவே செத்துருவேன். 5வது நாள் அவன் செத்துருவான். 8வது நாள் அவனுக்கு கருமாதிரி பாம்பு என்னைக்குடா ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிருக்கேன். இதுக்கும் பாடுறா லட்சக்கணக்கில் வியூஸ் போயிருக்கு. நல்லா இல்ல லைட்டா இவங்க மட்டும் இந்த மாதிரி வடையை இன்னும் நிறைய பேர் சொல்லிருக்காங்க. இருங்க நான் காட்டுறேன். 4th வீடியோ. டேக் சுக்கு பவுடர் half a spoon போடுங்க. black இவங்களா? சோனாவா? teaspoon போடுங்க. கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள். அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க. strain the whole thing. அரை லைம் பீஸ் எடுத்து ஸ்குவீஸ் பண்ணி அதை குடிங்க. நைட் எவ்ரி நைட் பிஃபோர் யூ கோ டு ஸ்லீப். சல் வெயிட் குறைஞ்சிரும். அவங்களுக்கே வெயிட் குறையாலையா? அவங்களே குண்டாதான் இருக்காங்க. இப்படி என்ன பண்ண ஒரு வாட்டி அவங்க என்ன பண்ணாங்க? அதே மாதிரி பண்ணு வீட்டுக்கு வந்துருன்றாங்க ப்ரோ. ரொம்ப கஷ்டம் வரும் உங்களுக்கே. இன்னும் உடம்பு குறையல. Oh my God, so cute. ஏன் இந்த 52K வேஸ்ட் போகுது தெரியுதா? 52K லைக்ஸ் போகுதுடா. இப்போ இது ஒரு வடையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு பெரிய சைஸ் வடை தான். இப்போ இவங்க சொல்ற மாதிரி ஸ்னேக் டயட், டைனோசர் டயட், அப்புறம் வந்து பேட்மேன் டயட், இந்த மாதிரி எல்லாம் டயட் ஃபாலோ பண்றதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி ஃபேன்சியான பேரு கொண்ட டயட் எல்லாமே ஆஃபன் டைம்ஸ் ரொம்ப ரொம்ப லோ கேலரிஸா இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப லோ கேலரிஸ்ல சாப்பிட்டா நம்மளோட பாடியோட மெட்டபாலிசம் கம்ப்ளீட்டா ஸ்லோ ஆயிடும் இல்ல கிராஷ் ஆயிடும். மெட்டபாலிசம்னா the rate at which your body burns calories அப்படின்றத தான் மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ நார்மலான ஹெல்த்தி மெட்டபாலிசம் ஆளுக்கு வாக்கிங் 1 hour பண்ணானா 50 கேலரி பர்ன் ஆகும்னா இந்த மாதிரி கிராஷ் டயட் ஃபாலோ பண்ணி மோசமான மெட்டபாலிசம் இருக்கிறவங்களுக்கு இதே 30-40 கேலரி தான் பர்ன் ஆகும். இதோட பின் விளைவுகள் என்னன்னா இந்த டயட்டை விட்டீங்கன்னா எவ்வளவு குறைச்சிங்களோ அதை விட பயங்கரமா ஏறும். இது இல்லாம ஏன்னா எனக்கு ஆயிருக்கு. இப்போ இதை ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு ஹார்மோனல் இஷ்யூஸ் வரும். அண்ட் அதுக்கு மேல வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகி ஸ்டாப் ஆகும். அண்ட் அதோட ஃபியூச்சர்ல பிரெக்னன்சி இஷ்யூ வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பிரெக்னன்சி இஷ்யூனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. பிரெக்னன்சி இஷ்யூனா பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு கஷ்டமாயிடும். இதுக்கு மேல சஸ்டைனபிலிட்டி அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஹார்ட் டு ஃபாலோ ரொம்ப கஷ்டமான எக்ஸ்ட்ரீம் டயட் எல்லாம் ஒரு 2 வாரத்துக்கு மேல நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ 2 வாரத்துக்கு மேல ஃபாலோ பண்ண முடியாத ஒரு டயட்டை ஆரம்பத்திலே எடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு ஆணா இருந்தாலும் சரி ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி ஃபிட்னஸை ஒரு கிராஷ் டயட் இல்ல வந்து ஒரு 3 months டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு 6 months டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கறத விட ஹோலிஸ்டிக்கலா அது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சா பார்க்கணும். அதுக்கு ரீசன் என்னன்னா இப்போ ஒரு 3 மாசம் 6 மாசம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்துடலாம். பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா நீங்க அடுத்த 5 வருஷத்துக்கு ஃபிட்டா இருக்கணும். அடுத்த 5 வருஷத்துக்கு ஃபிட்டா இருக்கணும்னா 5 வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன முடியுமோ அதை சஸ்டைனபிளா பண்றதுதான் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். இந்த மாதிரி 10 நாள்ல குறைக்கிறது 30 நாள்ல குறைக்கிறது அப்படின்றதெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்னென்ன போசஸ் இருக்கு? ஒரு ஆள் போஸ் பைசெப்ஸ் இருக்கு. பின்னாடி இருக்க ஆர்ம்ஸ் காமிக்கிறது. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கா? பின்னாடி இருக்க ஆர்ம்ஸ் காமிக்கிறதா? எடுத்து தோல் மேல வச்சுக்கலாம் பிடிச்சு நிப்பேன். இவங்க தான் பாடி பில்டராச்சே. அவங்க வீட்டுல நான் தண்ணி கேன் போடுவேன். கொஞ்சம் லைட்டா கீழே போலாம். சரி ஓகே இது ஓட்டுங்க. இந்த மேட்ரு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிரியங்கா வஸ்தானி அப்படின்றவங்க பாடி பில்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டு வைரல் ஆயிருக்காங்க. அவங்க போட்டது தான் போட்டாங்க. கமெண்ட் செக்ஷன்ல போட்டு இவங்களை அடின்னு அடித்தது மட்டும் இல்லாமல் இவங்களை நியூஸ் சேனல்லாம் எடுத்து கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி தண்ணி கேன கூப்பிடுங்க அதை கூப்பிடுங்க இது இந்த போஸ்ட் எல்லாம் போட்டு கலாய்க்கிறது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இது இல்லாம நிறைய யூடியூபர்ஸ் அண்ட் ட்ரோலர்ஸுமே இவங்களை எடுத்து இவங்களை போட்டு கலாய்ச்ச ஒரு சில வீடியோஸ் நான் பார்த்தேன். இவங்களோட மசில் 6 பேக் பாடி பில்டிங்ல எப்படி இருக்கு, இந்த அம்மாவோட பாடி பில்டிங் எப்படி இருக்கு, ஃபுல்லாவே இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி நானும் பாடி பில்டர் தான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மத்தியிலையும் ஆட்களமா பதிட்டாங்க.
பிசிக்க பாத்தீங்கன்னாலே நம்ம வந்து ஒரு ஆவரேஜ்னு சொல்லலாம். ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன்ல ஜெயிக்கிற அளவுக்கு அந்த பிசிக் கிடையாது உண்மையை சொல்லலாம். இப்போ பிரியங்கா மஸ்தானே 100% கரெக்ட்னு நான் சொல்ல வரல. பட் இவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசினவங்க எல்லாரும் மற்ற ஃபீமேல் பாடி பில்டர்ஸோட கம்பேர் பண்ணிட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றதுதான் நிதர்சனமான கமெண்ட்ஸா இருந்தது. பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இதை சொன்ன முக்காவாசி பேருக்கு ஃபிட்னஸ் நாலேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் இவங்க மற்ற பாடி பில்டர்ஸ் மாதிரி இல்ல, அந்த அளவுக்கு ஏன் இவங்களுக்கு மசில்ஸ் இல்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ஒரு பிகினர், அண்ட் செகண்ட்லி இவங்க எந்த ஒரு இன்ஜெக்ஷனோ இல்ல எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸும் இவங்க எடுக்கல. அதாவது இவங்க நேச்சுரலா பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபேக்ட் என்னன்னா, இப்ப எல்லா விமனுக்கும் பசங்கள்ல இருக்கிற 1/10 ஆஃப் தி டெஸ்டோஸ்டெரான் தான் இருக்கும் சயின்டிபிகலி. இப்போ ஒரு ஆணுக்கு 300 இருந்து 1000 நானோகிராம்ஸ் பெர் டெசிலிட்டர் டெஸ்டோஸ்டெரான் இருந்துச்சுன்னா, அதே ஆப்போசிட்டா ஒரு பொண்ணுக்கு வெறும் 15 இருந்து 70 நானோகிராம்ஸ் பெர் டெசிலிட்டர் தான் இருக்கும். விச் மீன்ஸ் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே லெவல் ஆஃப் ஒர்க் அவுட்டை ஒரே இன்டென்சிட்டியில ட்ரெயின் பண்ணா அந்த பொண்ணுக்கு 10% ரிசல்ட் தான் வரும் கம்பேர் டு தி கை ஆர் தி இன்ஜெக்ஷன் ஃபீமேல் பாடி பில்டர். இதே அவங்க கம்பேர் பண்ணப்பட்ட அந்த ஃபீமேல் பாடி பில்டர்ஸ்லாம் எடுத்து பார்த்தா அவங்க டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் ஆர்டிஃபிஷியலா இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க அதை பண்ணல. அதனால தான் அவங்களால அந்த ஃபீமேல் மாதிரி இருக்க முடியல. இதுதான் கிளாரிஃபிகேஷன். அண்ட் அவங்களுக்கு இருக்கிற அந்த கம்மி டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் வச்சு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஆட்கள் அதை விட மாட்டாங்க. அவங்களை போட்டு அடி நடிச்சு இதுக்கப்புறம் அவங்க பாடி பில்டிங் பண்ணாத மாதிரி ஆகி விட்டாங்க. இன்னொரு அட்வைசேஷன் என்னன்னா, இவங்க ஒரே ஆளா கம்பீட் பண்ணி பிரைஸ் ஜெயிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெண்கள் அவ்வளோ ஜிம்முக்கே போறது இல்ல. ஜிம்முக்கே போகலாம் அப்புறம் எப்படி இந்த மாதிரி கான்டெஸ்ட் காம்படிஷன்லாம் பண்ணுவாங்க. பண்ற ஒரு 1-2 பேரையும் இந்த மாதிரி இந்த ஒரு ட்ரால் மெட்டீரியல்லாம் ஆக்குறதுனால வரவங்களும் வராம போயிடுவாங்க, புதுசாகவும் யாரும் வர மாட்டாங்க. பட் வந்து இன்கேஸ் ஒரு பிகினரா இருந்தாங்கன்னா அந்த பிகினர்ஸை போட்டு ரொம்ப புள்ளி பண்ணாதீங்க அப்படின்றது தான் இங்க வந்து என்னோட கருத்து. மற்றபடி இவங்க என்ன பேசியிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற அடியை வாங்கி தான் வாங்க நினைக்கிறேன். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து ரேண்டமா வட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து எல்லாத்தையும் பிளைண்டா நம்பாதீங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தான் நீங்க வந்து வாய் ஒர்க் அவுட், நாக்கு ஒர்க் அவுட், அண்ட் இந்த மாதிரி ஏதாவது வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா என்ன டேக் பண்ணி விடுங்க, நாங்க வந்து பார்த்துட்டு ரியாக்ட் பண்றோம். ஸோ அதோட இந்த சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா இந்த டயட் ஃபாலோ பண்ணவே கூடாது. ஏன்னா நான் ஒரு வாட்டி பண்ணி தொலைச்சு கிட்டத்தட்ட 70 எவ்வளோமா இருந்தேன், 73 அவ்வளோதான் கூடியிருந்தேன். கிட்டத்தட்ட ரொம்பலாம் கூடவே இல்லை, ஓரளவுக்கு தான் கூடியிருந்தேன். நான் அது கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருப்பேனே அப்படின்னு கிறுக்குத்தனமா ஓவர் டயட் ஃபாலோ பண்ணிட்டேன். என்னன்னா காலையில இந்த வெறும் வெஜிடபிள் மட்டும் சாப்பிட்றது, நைட்டு மதியானம் ஏதோ ஒன்று சாப்பிட்டேன், ஏதோ சூப் மாதிரி என்னோ குடித்தேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு ஏதோ அதாவது ரைஸே சாப்பிடாம இதே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு 3 நாள் ஃபாலோ பண்ணேன். 4ஆவது நாள் பசி பயங்கரமா அதிகமாயிருச்சு. அது அப்போ பார்த்து ஏதோ பிரியாணியா ஏதோ கெடா வெட்டுக்கு வந்து அது வந்துச்சா, சரி ஒரே ஒரு நாள் தானே சாப்பிட்டு போன்னு சாப்பிட்டேன். கிட்டத்தட்ட 73 கிட்ட இருந்தேன்னா 88 அவ்வளோ கிட்ட வந்துட்டேன். அவ்வளோ வெயிட் ஏறிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஏன்டா இதெல்லாம் டயட்லாம் பண்ணோம், தேவலாம் பண்ணி அதாவது டயட்டு எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் உடம்பு திரும்பி குறைச்சேன். எப்படி குறைச்சேன்னா, நார்மலாக சாப்பிட்டேன். நார்மலாக எவ்வளோ அதாவது அந்த அரிசி இந்த சாதம்லாம் கம்மியாக அதாவது லிமிட்டாக எடுத்துக்கிட்டேன். ஓரளவுக்கு அதாவது நம்ம பசி அடங்குற வரைக்கும் சாப்பிட்டுக்கணும். அதாவது அளவா சாப்பிட்டா போதும். எல்லாமே காலையிலயும் சாப்பிட்றது, மதியானம் சாப்பிட்றது, நைட்டும் சாப்பிட்றது, அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். அப்படியே ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை வச்சு குறைச்சேன். அது வச்சு குறைச்சி திரும்பி 73 74க்கு வந்துட்டேன். ஆமா, எக்ஸசைஸும் பண்ணணும், நம்ம சாப்பாடும் கம்மி பண்ணணும். நானும் ஸ்டார்டிங்ல எனக்கும் இந்த மாதிரி தப்பு பண்ணேன். நானும் இந்த பழம் சாப்பிட்றது, இந்த மாதிரி பால் மட்டும் குடிக்கிறது, இந்த மாதிரி சாப்பாடையே சுத்தமா அவாய்ட் பண்ணேன். அது தெரியாம அப்படியே வெயிட் இன்னும் ஏறுச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பார்த்து இதெல்லாம் சாப்பிட்டா பசிக்காதவங்க வந்து புரோட்டீன்லாம் கொஞ்சம் எடுத்துக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுதான் நான் வெயிட்ட கொஞ்சம் இவங்களே பார்த்திருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு உங்களுக்கு தெரியும். வீடியோ கால் எல்லாம் பார்த்திருக்காங்க. இவ்வளவு மட்டும் இருக்க அப்படின்னு. ஆனா இவங்க பேசிட்டு இவங்க வீட்டுல வந்து பார்க்கும்போது நானா அப்படின்னு பார்த்தேன். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், அவ்வளவு உடம்பு குறைக்கிறது. ஏன்னா அவ்வளவு ஏறி போயிருந்துச்சு. எனக்கே தெரிஞ்சிச்சு கண்ணால நிக்கும் போது, என்னடா பண்ணி தொலைச்ச, சும்மா இருந்திருந்தாலும் வெயிட் ஏறி இருக்க மாட்டேன். ஆமா, அது முடிஞ்சவங்க பண்ணலாம், முடியலன்னா அது இன்னும் ஏறிடும். சில பேர் அதான் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ஒல்லியா இருக்கேன். ஏன்னா நான் காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒல்லியா இருப்பேன். கிட்டத்தட்ட அதாவது தள்ளி விட்டா விழுந்துருவேன், அந்த அளவுக்கு ஒல்லியா இருப்பேன்.
அப்படி இருந்து அதாவது கூட இருக்கலாம் தட்டுனா விழுந்துருவ, காத்தடிச்சா விழுந்துருவ. அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்காதீங்க. ஒல்லியா இருக்கிறது வந்து அமையவே அமையாது. அதுக்காக நான் உடம்ப ஏத்தணும், குண்டாகணும்னு ஒரு தட்டு நிறையா சாப்பிட்டு பழகி அது உடம்ப ஏத்திட்டு அதுக்கப்புறம் அது குறைக்கிறது தான் கஷ்டம். ஏத்துறது ஈஸியா ஏத்திடலாம். எவ்வளவு சாப்பிட்டு டக்குன்னு ஏத்துனா ஏத்திடலாம். ஆனா குறைக்கிறது தான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசம் ஒர்க் அவுட் பண்ணலன்னா வேலைக்கே ஆகாது. அதான் அடுத்தவங்க சொல்றாங்கலாம் கேட்காதீங்க. ஒல்லியா இருந்தீங்கன்னா குண்டாகணுவாங்க. குண்டானா என்ன இவ்வளவு அவங்க வாய் வார்த்தையே சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம உடம்பு நம்மளுக்கு தான் தெரியும். இப்படி இருக்கும், நம்மளுக்கு இப்படி இருக்கிறதே பிடிச்சிருக்கா அப்படியே விட்டுறணும். அதுக்குன்னு ரொம்ப குண்டா இருக்கிறவங்களாம் நான் இப்படியே இருந்துக்கிறேன், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது ஆபத்தான விஷயம்தான். நிறைய ப்ராப்ளம் வரும். இப்ப தெரியாது, வயசாக அந்த வெயிட் வந்து உங்களுக்கே தெரியும். ஏன்டா இதை குறைக்கல, அந்த வயசுல நீங்க உங்களால குறைக்க கூட முடியாது. அதனால ஓரளவுக்கு அந்த ஹைட்டுக்கு ஏத்த வெயிட்பாங்கல்ல, அதெல்லாம் தேவையில்ல. அதான் நம்மளுக்கு தெரியல ஒரு லிமிட் வெயிட்னு, அந்த லிமிட்லயே இருந்துக்கிட்டா போதும். எனக்கு தெரிஞ்சு சூப்பரா இருந்துச்சு வீடியோ. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்